ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கருணக்கிழங்கு வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் வறுவல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்க நான் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ஒரு 3/4 பாகம் வேக வச்சிடுங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். கரெக்டாக நீங்கள் கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது கத்தி உள்ளே இறங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு புளி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. 3/4 பாகம் மட்டும் தான் வேக வைக்கணும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கொதி வெந்துட்டு இருக்கு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு கத்தி லைட்டா உள்ள இறங்கணும், அந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியா ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். இது வேக வைக்கிறது தான் கொஞ்சம் பார்த்து பக்கத்துல இருந்தே பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு 1/2 வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு 10லேருந்து 15 மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமா தேங்காய், ஒரு பத்தை தேங்காய் கணக்கில் போட்டுக்கோங்க. இதை சேர்த்து குறைன்னு தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கருணக்கிழங்கு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், எண்ணெய் நிறையா ஊற்றி. அது வேணால் நம்ம இதுலேயே தான் செய்ய போகிறோம், அதனால எண்ணெய் அளவாக தான் ஊற்றி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, மாற்றி போட்டு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்ல வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த எண்ணெய் நம்ம எது ஊற்ற வேணாம். இந்த எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமா கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி போதும், அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம கருணக்கிழங்கு வேக வைக்கும் போது வேற உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம தண்ணி ஊற்றாம தான் மசாலா அரைக்கணும், குறைன்னு அரைக்கணும். இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க இந்த கருணக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடணும். இந்த மசாலா எல்லாமே கருணக்கிழங்குல நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. கைவிடாம நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது கலர நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் கருணக்கிழங்குல நல்லா ஒட்டிட்டு இந்த வெங்காயம் தக்காளியே போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரும். நல்லா இது சாப்பிட நல்லா கிறிஸ்பியா நல்லா டேஸ்டா இருக்கும், மட்டன் வறுவல் மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். தேங்க்யூ.